2 பிஹெச்கே வீடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்படின்னா இந்த வீட்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா வீடு 2.25 சென்ட்டுங்க. 2 பிஹெச்கேயில் 3 பிஹெச்கே வீடுங்க. யோசிப்பீங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, 2 பிஹெச்கே போகிற விலையில் இந்த வீட்டை 3 பிஹெச்கேவை நம்மளுக்கு விற்பனைக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு மேலே கூலிங் ஷீட்டில் போட்டு வீட்டை வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடு என்ன விலையில் கொடுக்குறாங்க, எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு கட்டப்பட்ட மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்தலாம். 25 அடி ரோடு பேஸாவோ 37 அடி நீளமாவோ கரெக்டாக 2.12 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதிலே நமக்கு வீட்டை டூப்ளெக்ஸ் மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 3 பிஹெச்கே வீடாக 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பக்கத்தில் இதே பேட்டர்ன் நமக்கு இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. 2 வீடு ஒரே லேண்ட் ஏரியா ஒரே டைமென்ஷன் நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு விற்பனைக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. எலிவேஷன் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு கார்னரில் வந்து சூப்பர் டச்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய மல்டி கலர்ஸாக யூஸ் பண்ணி எலிவேஷனை நமக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 11/25. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸுக்கு பார்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போட்டுக்க ஏரியா ஃப்ளோரிங்கில் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேட் பிரின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் பிரின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணி கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஜலமுடியில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெலி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 20/16 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு தரைக்கு முழுவதும் பார்த்திங்கன்னா 2x4 சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டை ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் ஸ்பாட்டட் அண்ட் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங்கை நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக நிறைய ஜன்னல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லிவிங் ஏரியாவே ரொம்ப அழகுப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிற மல்டிமீடியா டிவி யூனிட் யூபிவிசியில் நம்மளுக்கு கிளாஸி பின்ஸில் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அந்த சைட் கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோகேஸ் வைக்கணுக்காக இங்கேயும் நம்மளுக்கு சூப்பராக வாலில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பூஜை திங்ஸ் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 10x10 சொல்லிட்டு சின்னதாக க்யூட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லத்தரசிகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இங்கே நம்மளுக்கு சிம்மி கூட மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்திங்கன்னா லேஃப்ட்டுக்கு மேலே ஆர்சிசி லேஃப்ட் யூனிட்டில் நிறைய கபோர்ட் ஒர்க், அது போக கவுண்டர் டாப் கீழே நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க், டைல்ஸ் ஒர்க்குன்னு நல்லா சூப்பராக கிச்சனை அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அழகான கிச்சன் பார்த்த திருப்தியோட அப்படியே நம்ம வெளியே வந்து யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட டவுன்ஃபால் அமைச்சுக்கிற வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சுக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாமா. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக 8x11 சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா ஆர்சிசி லேஃப்ட் யூனிட் ரெடி பண்ணி அதுக்கு மேலே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு ஜன்னல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4x6. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக டவல் ட்ரால் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட டவுன்ஃபால்லேருந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட என்ன டேக்கஸ் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் சரியாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
மேலே நம்ம ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 3 டோர் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு சின்ன ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. இது மொத்த அளவு 11:8. சீலிங்கில் நமக்கு நிறைய கார்னர்ஸ் கொஞ்சம் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16:10 அடின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2:4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து 2 பெரிய ஜன்னல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் வாலில் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 6:6. இதிலும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப், டவல் ராட், இது போக எக்ஸ்டென்ஷன் ஃபேன். இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்தெந்த திங்ஸ் முக்கியமாக நம்ம வைக்கணுமோ அதுக்கெலாம் வந்து சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து மற்ற திங்ஸ்லாம் நம்மளுக்கு வைக்கிற மாதிரி வால் நம்மளுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பழைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வால் மிக்சர் வந்து மாட்டாமல் இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி வால் மிக்சர்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் ரெடிமேட் இம்போர்ட்டோ டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10:11 சொல்லிட்டு இதையும் நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட் பர்பிள் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் நம்ம எதாவது ஷோகேஸ் அப்படின்னா திங்ஸ் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக சவுத் சைட் இருக்கிற லேஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக நமக்கு ஒரு ஜன்னல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6:5 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் தேவையான சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி டெரஸ் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்க பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய அழகான ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே நம்மளுக்கு கூலிங் ஷீட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட மேலே டெரஸ் போகிறக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்து அந்த கீழே வந்து நம்மளுக்கு லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீட்டான மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் அப்படிங்காங்க. ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய நம்மளுக்கு இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு தனியாக வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன், டக் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பால்கனி பார்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்து தானே டெரஸ் தானே, வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் வந்து வந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 1000 லிட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டக்குன்னு முடிஞ்சிடலங்க வீடியோ. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பருவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 62 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.